இன்றைக்கு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் முன்னாடி சொல்லுவாங்க, அன்பு சகலவற்றையும் மன்னிக்கும், அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும், அன்பு சினங்கொள்ளாது, அன்பு பெருமை கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை திருமணத்தில் அந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி போதகரோ பாஸ்டரோ இல்லாட்டி யாராவது ஒருவர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், they will talk, they will preach, they will read out from the scriptures. அவங்க சொல்லுவாங்க, பவுல் சொல்லியிருக்கிறாருப்பா, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு சொன்னால், உன் வாழ்க்கையில் ஸ்ட்ரைஃப் இல்லாமல், உன் வாழ்க்கையில் நீ கில்ட் இல்லாமல், உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் யாரை பார்த்தாலும் அவங்களோடு கூட ஐ கான்டாக்டோட பேசணும், அவங்களோடு கூட நீ துக்கமாய் முகத்தை, ஐயோ நான் எப்படி பார்ப்பேன், அவங்க கிட்ட நான் இப்படி நடந்துக்கிட்டேனே, ஐ misbehaved or I was rude, I was absolutely arrogant அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள் நமக்குள்ள கில்ட் வந்துருது. அல்லது சில நேரங்களில் we win an argument or we put people in their place. அவங்கள அடக்கிடுறோம். நமக்கு கொடுத்திருக்கிற சக்தி நிமித்தம், நமக்கு கொடுத்திருக்கிற சில பொசிஷன்ஸ், நமக்கு கொடுத்திருக்கிற சில வசதி வாய்ப்புகள் அல்லது ஞானம் அல்லது பேச்சு திறமை நிமித்தம் சில நேரங்களில் யாராவது பலவீனமாக இருக்கிறவர்களை நம்ம நசுக்கத்தான் சில நேரம் செய்து விடுகின்றோம். ஆகையால் தான் பால் சொல்லுகின்றார், நானும் கூடவே இருக்க முடியாதுப்பா. சில நேரம் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நீ கேட்க முடியாம கூட போயிடும். ஆனா இந்த காரியங்களை ஞாபகம் வைத்துக்கொள். அன்பு இருக்கும்னு சொன்னா உனக்குள்ளாய் உன்னுடைய இன்னர் சர்க்கிள், மற்றவங்க கூட செகண்டரி. நம்ம அநேக நேரங்களில் யாரை ஹர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இருக்கிறதான அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அல்லது பெற்றோர் பிள்ளைங்க, பிள்ளைங்க பெற்றோரை அல்லது தாத்தா பாட்டி பேர பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க தாத்தா பாட்டி, அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள். அதுக்கப்புறம் சித்தப்பா மாமா பெரியப்பா இவங்க எல்லாம். நிறைய நேரம் நம்ம வெளியாட்கள் எல்லாருக்கும் கூட we have been very kind, we have been polite, we have been absolutely the best of our ability to impress them. ஆனால் நிறைய நேரம் என்ன செய்துறோம்னு சொன்னால், சில நாட்களில் அப்பா கிட்ட பேச மாட்டாங்க, சில நாட்களில் அம்மா கிட்ட பேச மாட்டாங்க, சில நாட்களில் முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க, சில நாட்கள் பேசும்பொழுது அப்போ தான் வேற ஏதோ பார்த்துட்டு இருக்கோம். காரணம் என்னன்னு சொன்னால், இட் மே நாட் பி verbal but we communicate a lot through our body language. நம்ம சொல்கிறோம், எனக்கு கோபமாக இருக்குது, I don't want to speak to you, please don't look at me, please don't talk to me, please don't do this அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த அருமையான அந்த குடும்பத்தை, உறவை நம்ம கைவிட்டு விடுகின்றோம். பிரியமான வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லுது, ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம், கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரு பெரிய பட்டணம் அமெரிக்காவை பார்த்து ஆண்டவர் பேசுறதை போல அன்றைக்கு இருந்ததான சூப்பர் பவர், எல்லா இன்டெலிஜென்ட் பீப்புள் எங்க இருப்பாங்க அப்படின்னா இந்த ரோம தேசத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட வைஸ் மென்னுக்கு பால் சொல்லுகின்றார், உன்னால முடிந்த அளவுக்கு சமாதானத்தோடு கூட இருப்பா. உன்னால எவ்வளவு முடியுமோ மேக்ஸிமம் 90% இல்ல 100% எஃபர்ட் கொடுத்து நீ என்ன செய்ய அப்படின்னு சொன்னா, எல்லா ஜனங்களோடு கூட, not just with your boss, not just with your colleague, not just with the girl whom you like, not just with the boy whom you want to impress. அவர் சொல்லுகின்றார், எல்லாரோடையும் பா, if it is possible with you, please be at peace அப்படின்னு சொல்ற. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அது நிமித்தம் வருகிற பல பிரச்சனைகளை நீ தப்பித்துக் கொள்ளலாமே. You can flee from all the guilt, from all the unwanted issues that you have to go through after what you have faced அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய மனுஷன் சொல்லுகின்றார். இன்றைக்கு அதைத்தான் இன்றைக்கு தேவன் இந்த 10 மாசத்தை முடிக்க ஆயத்தமா இருக்கிறோம். இந்த 11 12வது மாசம் ரொம்ப ஸ்மூத்தா போயிடும், சீக்கிரமா போயிடும். அடுத்த மாசத்துல இருந்து ஸ்லோலா கேரல் ரவுண்ட்ஸ்க்கு ஆரம்பிப்போம். டிசம்பர் மாதம் முழுவதுமாய் மழை வரல அப்படின்னு சொன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ்குள்ள போவோம். இட்ஸ் ஆல் கோயிங் டு பீ சோ வண்டர்ஃபுல். நினைத்து முடிப்பதுக்குள்ளாக நம்ம பழைய பாவங்கள், பழைய சண்டை, பழைய கோபத்தெல்லாம் விட்டுட்டு இந்த புது வருஷம் 2017குள்ள we go with a lot of eagerness, with a lot of expectations, with a lot of vows. ஆகையால் இந்த next 2 months ஸ்மூத்தா போயிடும். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாசத்தினுடைய கடைசி வாரம் வந்திருக்கிற நம்மோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். உன் குடும்பம் சீர் பொருந்தணுமா, உன் வாழ்க்கையில சில காரியங்கள் ஒழுங்கா வரணுமா, உன் வாழ்க்கையில சில காரியங்களை நான் தடையில்லாதபடி ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமா, உன் வீட்டுக்குள்ள என் பிரசன்னம் நிரம்பணுமா, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீ எல்லா ஜனங்களோடு கூட சமாதானமாய் மாறு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம சொல்லலாம், பிரதர் எல்லாரையும் நான் மன்னிச்சிடுவேன் பிரதர், பட் திஸ் இஸ் சம்திங் தட் ஐ கேன் நெவர் டூ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். வேதம் சொல்லுது, இன்றைக்கு இருக்கிறதான ஒரு பெரிய மனுஷனுடைய மக அப்படின்னு சொன்னா நீங்க யாரும் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஒபாமானுடைய மக பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட சாஷாவாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்க வீட்டில் இருக்கிற போபோ அந்த நாய் கூட இருக்கலாம், இன்னைக்கு அதுங்களாம் செலிபிரிட்டிஸாக மாறிட்டாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி கமாண்டோஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு சொல்லி சூப்பர் ப்ரொடெக்டிவ் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் வித் தெம். அந்த நாட்களில் ஒரு சூப்பர் பாய் யார் அப்படின்னு சொன்னால், அவங்க அப்பா எல்லாத்தையும் அழகாக கட்டி முடிச்சிட்டார். இந்த பையனுக்கு ஸ்ட்ரெயினே தெரியல. The father was such a wonderful man. He was a man that God testifies. இயேசு சாமி கடவுள் சொல்லுகின்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த தாவீது எல்லா எனிமீஸ் அடக்கிட்டாரு. அது வரைக்கும் போர்க்களமாய் பிரச்சனைகளா இருந்தது. சாலமன் ஒரு கத்தி எடுத்து சண்டை போட்டார்னு சொல்லி என் வேதத்தில் நான் அதிகமாய் படித்தது கிடையாது. சாலமன் போய் அவர்களை ஜெயித்து வந்தார்னு சொல்லி என் வேதத்தில் நான் படித்தது கிடையாது.
கிடையாது. சாலமன் என்னப்பா பண்ணாரு? ராஜாவா இருந்தாரு அப்படின்னு சொன்னா அவர் கோயிலை கட்டினாரு, அரண்மனையை கட்டினார். he was more of an architect than a king, than a warrior அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதை தாண்டி he was also a poet அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, சாலமன் சொல்லுகின்றார் நீதிமொழிகளின் புத்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்துல, avoiding fight is a mark of honor அப்படின்னு சொல்றார். அவர் சொல்லல நான் யார் பையன் தெரியுமா, தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லல, அல்லது எங்க அம்மா எவ்வளவு blessed தெரியுமா, எங்கேயோ இருந்த எங்க அம்மா இன்னைக்கு she is the reigning queen அப்படின்னு சொல்லல, அல்லது சாலமன் சொல்லல you know what strength I have னு சொல்லல, my looks that can attract everybody னு சொல்லல. அவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்றார், உனக்கு honor வேணும்னாப்பா, more than the legacy, more than anything he says avoiding fight, எவ்வளவு முடியுமோ அந்த சண்டை வராதபடி தடுத்துருப்பா. அந்த சண்டை வராதபடி நீ நினைக்கிற ஐயோ நான் இப்ப தாழ்ந்து போயிட்டேன்னா அவங்க ஒரு கை மேல வந்துருவாங்களே, இப்போ நான் இந்த இடத்துல if I don't give them back what they deserve, I think they're going to have an upper hand. அவங்க நினைச்சுப்பாங்க நான் ஒரு வீக் ஃபெலோ நினைச்சுப்பாங்க, நான் கையால் ஆகாதவன் நினைச்சுப்பாங்க, அல்லது அவங்க நினைச்சுப்பாங்க என் மேல தப்பு இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. பிரதர் நான் இப்ப பேசலன்னு சொன்னா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அவன் தப்பு செஞ்சிருப்பான், அதனால தான் வாயை மூடிட்டு இருக்கான், because something is wrong அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹர்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. மேபி there are many times when we want to give back. நீ ஒன்னு கொடுக்குறியா நான் ரெண்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம், tit for tat அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்படின்னா அந்த சின்ன பிள்ளைங்க வளரும் பொழுது அப்போ என்ன அவன் அதை செஞ்சானா I should do this, அதுக்கு செய்ய முடியலனாலும் அதுக்கு ஈக்குவலா ஏதாவது செய்யணும்னு சொல்லி சின்ன கிண்டர் கார்டன்ல இருந்து சொல்லுவாங்க tit for tat. அல்லது சில மாரல் ஸ்டோரிஸ்ல கூட did this and that person did this அப்படின்னு சொல்லி சில நேரம் சில பொல்யூஷன்ஸ் சின்ன குழந்தைகளுடைய வாழ்க்கையில வந்துருது. வேதம் சொல்லுது, ஒரு நாள் தாவீது தன்னுடைய அண்ணன்மாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற, அதுக்கு முன்னாடி அபிஷேகம், அத்தனை ஜனங்கள் முன்னாடி கிராமம் முழுவதுமா எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, என்னையா பெருசா இருக்குது, ஏன் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், யார் வீட்டுக்கும் போக மாட்டாரு, என்னையா என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாது, நீங்க ஒன்றும் கோடி ரூபாய் கொடுக்குற அளவு காணிக்க கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, உங்க வீட்லயும் ஒன்றும் பெருசா யாரும் கிடையாது, எதுக்கு சாமுவேல் வந்திருக்கிறார், நாங்களும் அவரை பார்க்க போவோம், ஆனா அவர் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் வெளியில இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. கண்டிப்பா என்ன நடக்குது உள்ள ஒரு கியூரியாசிட்டி, ஒரு இன்க்விசிட்டிவ்னஸ் கூட they would all been watching. 7 அண்ணன்மாரும் அவன் டர்ன்ல வரான், எல்லாரும் ஸ்கிப் பண்றார், no not you அப்படி. கடைசியா தாவீது வரும்பொழுது பார்க்கிற, என்னையா எழுஞ்சி நிக்கிறாரு, why is this man not even having a seat, இவர் யாராவது உட்கார சொல்லி இருக்கலாமே, வயசான மனுஷனாச்சே, ஊழியம் செய்து களைத்திருப்பாரு, அவருக்கு அவ்வளோ தூரம் நடந்து வந்த மனுஷனை ஏங்க நிப்பாட்டி இருக்கிறீங்க, நாங்க உட்கார சொன்னோங்க, நாங்க ஏதாவது செய்யறோம்னு சொன்னோம், ஆனா அவர் என்ன தெரியுமா சொன்னார், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் வருவதற்கு முன்பாய் நான் உட்காருவது கிடையாது, I want to honor the man whom God has honored அப்படின்னு சொல்லி நின்னுட்டு இருக்கிறார். என் வேதம் சொல்லுது, தாவீது வந்த உடனே எல்லாரும் முன்னாடியும் அது சவுலுக்காக ஒரு சின்ன தைல டப்பா குப்பியில போட்டு அபிஷேகித்து you are the king அப்படின்ற ஒரு ஃப்ளாஸ்க், ஒரு கொம்பு போல ஒரு பெரிய ஈகிள் ஃப்ளாஸ்க் போல அந்த ஃப்ளாஸ்க்ல எண்ணெய் ஊத்தி அபிஷேகித்து you are going to be the king next அப்படின்னு சொல்றார். அப்ப 7 அண்ணன்மாரும் பார்க்கறாங்க, என்னடா ராஜான்னு சொன்னா நம்ம அரண்மனையில பார்த்திருக்கிறோம், we have been guarding the king, we have been standing right next to the king, இந்த சின்ன ஆடு மேய்க்கிற பையனை போயிட்டு ராஜான்னு சொல்றாரு. 7 அண்ணன்மாருக்கும் பெரிய பசிலா இருந்திருக்கும். ஒருவேளை அதை தாண்டி அந்த அண்ணன்மாரெல்லாம் கண்மண்வாய் சாமுவேல் சொல்றாரு, இவன் எப்படிப்பட்ட ஆளா வருவான் பாருங்கன்னு சொல்லிட்டு போயாச்சு. பிரியமான வேதம் சொல்லுது, தாவீது தானே தாழ்த்தி அவங்க அப்பா சொன்னாருன்னு சொல்லி obedience to the father. எனக்கு இது பிடிக்கல, நான் ராஜாவை போறேன், நான் ராஜாவானா எப்படி நடக்கணும், ராஜாவானா எப்படி கத்தி சண்டை போடணும், ராஜாவானா ரதத்தில் எப்படி போகணும், குதிரையில் எப்படி போகணும், I need to train myself so that I don't look like a clown or a joker னு சொல்லிட்டு அழகா he could have gone by doing his own business. ஆனா அவங்க அப்பா சொல்றாரு, இந்தாப்பா டேவிட், நீ ராஜாவா ஆவற வரைக்கும் நீ என் பிள்ளை தான்ப்பா, ராஜாவானாலும் என் பிள்ளை தான், do this little work அப்படின்னு சொல்லி கொடுக்குற. அழகா அந்த சாப்பாடு எடுத்துட்டு போய் கொரியர் பாய் போல, ஒரு ஸ்விக்கி போல, ஒரு ஜொமேட்டோனுடைய டெலிவரி பாய் போல இன்னைக்கு தாவீது போய் நிற்கிறாரு. எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க. இட் வாஸ் a public place. அந்த பப்ளிக் பிளேஸ்ல அவங்க அண்ணன் பார்க்குற எலியா பார்த்துட்டு வேதம் சொல்லுது பக்கத்துல வந்து தாவீதை ரொம்ப திட்டுறார், அசிங்கப்படுத்துறார், அவமானப்படுத்துறார், ரெடிக்யூல் பண்றார். சொல்றாரு, என்னடா இங்க பண்ற, இதெல்லாம் பிக் பீப்புள் உடைய பிளேஸ், உனக்கு என்னடா வேலை இங்க, you should have been with a small little group of sheep that daddy has given you. உனக்கு கொடுத்த அந்த சின்ன ஆட்டுக்குட்டிங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் கோபமாய் திட்டி அவர் அசிங்கப்படுத்தி இன்சிக்னிஃபிகண்டா ஒருவேளை இன்டிமிடேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப டேவிட் நினைச்சிருந்தா அந்த சாப்பாடை தூக்கி போட்டு அடிச்சு, அல்லது அவங்க அண்ணனை பார்த்து physically he might look puny, physically he might look weak, ஆனா வாயில வார்த்தைகள் இருக்கே, those words could pierce like a sword. அன்றைக்கு எலியாப் கையில இருந்த கத்தியை காட்டிலும் போர் வாளை காட்டிலும் தாவீதுடைய வார்த்தையில வர போர் வாளுக்கு ஈக்குவலான வேர்ட்ஸை வைத்து அன்றைக்கு எலியாப் அசிங்கப்படுத்திருக்கலாம். அடுத்த 2 அண்ணன்மார், ஆர்மியில இருக்கிற அண்ணன்மார் அசிங்கப்படுத்தி டேவிட் could have just gone to the house and blasted his father. ஆனா வேதம் சொல்லுது, அசிங்கமா திட்டுறாங்க, எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க, ஆனா தாவீது ஒரு வார்த்தை சொல்லல.
To avoid a fight is a mark of honor. எப்படிப்பா சொல்ற? எங்க அப்பா அதை தாங்க செஞ்சாரு. எங்க அப்பாவை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினாங்க. எங்க அப்பா சாதாரணமாய் நல்லது செய்ய போனார். My father was not a bad man. He did not have any bad intention. My father with a lot of good intention goes to a public place. எல்லாரும் முன்னாடியும் எங்க பெரியப்பா வந்து எங்க அப்பாவை திட்டிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளமாய் ஒருவேளை இருந்திருக்க கூடும். Solomon says to avoid a fight is a mark of honor. வேதம் சொல்லுது தாவீது மௌனமா இருக்கின்றார். மௌனமா இருந்த கொஞ்சம் செகண்ட்ஸ் கொஞ்சம் அடுத்த வசனம் சொல்லுது தாவீதினுடைய காதுகள் ஒரு பெரிய சத்தம் கேட்குது. இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறவனுக்கு ராஜா தன்னுடைய மகளை கொடுக்கின்றார். அவனுடைய குடும்பம் டாக்ஸ் ஃப்ரீயா வாடும். எல்லாரும் டாக்ஸ் கட்டணும். ஒருத்தன் தப்ப முடியாது. நீ யாரா வேணாலும் இருந்துக்கோப்பா. இந்த தேசத்தின் பிரஜையா இருப்பேன்னு சொன்னா நீ டாக்ஸ் கட்டியே தீரணும். so that the government runs, so that we will be able to take care of all the welfare schemes அப்படின்னு சொல்லி இருந்ததான ரூல்ஸை ஒரே ஒரு ஃபேமிலிக்காக நாங்கள் பிரேக் பண்ண போறோம். one family can be avoided அப்படின்னு சொல்லிட்டு அழகாய் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா they can go scot free அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாட்கள் முன்பு கொஞ்சம் வருஷங்கள் முன்பு when we were traveling in the tube train லண்டன்ல ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் போகும் பொழுது we misplaced Joshua's ticket. ஜாஷுவானுடைய டிக்கெட் எங்கேயோ விட்டுட்டோம். அப்போ நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. Joshua was a small boy. நாங்க ஒண்ணுமே தப்பே செய்யாத மாதிரி அழகா அப்படியே சிரிச்சிட்டு கேஷுவலா போயிட்டு எங்களுடைய கார்ட்ஸை போட்டோம். ஜாஷுவா அப்படியே பூந்து வெளியில வந்துட்டு எங்களை பிக் பண்ணிட்டு போன அவர்கிட்ட சொன்னோம், பிரதர் டியூப் ட்ரெயினுடைய கார்டை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம் பிரதர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அதெல்லாம் மெட்ராஸ்ல வேணா எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, உடனே ஒரு ஃபோன் எடுத்து யாருக்கா ஃபோன் பண்ணவா அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. எங்க பிரைம் மினிஸ்டருடைய வைஃப் ஒரு நாள் அவங்களுடைய டிக்கெட்டை தொலைச்சிட்டாங்க. அந்த டிக்கெட்டை தொலைக்கும் போது செக் பண்ண வந்தவர் she could be the prime minister's wife, but because she did not possess a valid ticket she was fined. ஃபுல்லா பேப்பர்ல வந்துருச்சுங்க. பெரிய கிரேஸ் தான் நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் யோசிச்சோம், she could be the prime minister's wife but she was not spared அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த சின்ன காரியத்தின் மூலமா கேட்டுக்கிட்டோம். வேதம் சொல்லுது அன்னைக்கு தாவீது நிமித்தம் அவங்க முழு குடும்பத்திற்கு ஒரு பெரிய கிருபை. என்ன கிருபை அப்படின்னா, இந்த ஆளை மட்டும் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா நீ ராஜானுடைய மருமகனா மாறிடுவப்பா. எந்த சுயமரம் வேணாம், நீ வில்ல உடைக்க வேணாம், நீ இம்ப்ரெஸ் பண்ண வேணாம், நீ பாடி வந்து 10 packs காட்ட வேணாம், எதுவும் செய்ய வேணாம். All that you have to do is just win this man and you're going to have a free entry into the palace and that's going to be for a lifetime அப்படின்னு சொல்றாங்க. வேதம் சொல்லுது தாவீதோ அழகாய் போய் கோலியாத்தை ஜெயிக்கிறார். நீங்களும் நானும் பார்க்கிறோம் அழகாய் ஒரே ஒரு கல்லோடு கூட கோலியாத்தை ஜெயிச்சார். சின்ன வயசுல இருந்து நமக்கு அந்த கதையை சொல்லி கொடுத்திருக்காங்க, அந்த சம்பவத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க. பட் வாட் could have happened? பிசாசு நல்லா தெரிந்தது. நெக்ஸ்ட் சீன் அடுத்த few minutesல அடுத்த few secondsல டேவிட்னுடைய லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் வருது. டேவிட்னுடைய டெஸ்டினினுடைய காலிங் வருது. டேவிடுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் டேவிட்னுடைய மனசுல கூட தோணல. அவங்க அப்பாவுக்கு சொல்லி அனுப்பல, டேய் இப்போ பாரு ஏதோ தோணுதுப்பா, உனக்கு ஏதோ நடக்க போகுது, அல்லது யாரா தீர்க்கதரிசியின் மூலமாய் உனக்கு ஏதோ இந்த இடத்துல உனக்கு ஒரு உயர்வுன்னு சொல்லியிருந்தா டேவிட் could have been at the best of his behavior. யாரும் சொல்லல, யாரும் க்ளூ கொடுக்கல. ஆனாலும் கூட சண்டை வந்திருக்கும், பெரிய சண்டை நடந்திருக்கும், வாக்குவாதம் நடந்திருக்கும், அண்ணன் தம்பி உருண்டு புரண்டு they could have made a mess of themselves. ஆனாலும் கூட David was very quiet. He was very silent. He did not open his mouth. The Bible says next scene எங்க ஓபன் ஆகுதுன்னா, in the battlefield God stood with David. டேவிட் நினைச்சிருந்தா நான் யார் தெரியுமா, என் மேல இருக்கிற அபிஷேகம் தெரியுமா, என் மேல இருக்கிற காலிங் தெரியுமா, you are just an army officer, you are just a servant to the king, I'm going to serve the king of kings ன்னு சொல்லிட்டு he could have even boasted about his anointing. But the Bible says he was just quiet. He was just keeping quiet. The Bible says God elevated him. பிரியமானவர்களே, நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் ஏத்துப்பேங்க, எல்லாரையும் மன்னிச்சிருவேன், பட் இந்த ஒரு நபர் என்னால மன்னிக்க முடியல. What they did 5 years ago, 10 years ago, what they spoke 15 years ago, இன்னும் என் கண்ணுக்கு முன்னாடி வருது பிரதர். நான் மாம்சத்துல தானே இருக்கிறேன், நான் ஒன்றும் பெரிய ஆவிக்குரிய மனுஷனா இருந்தா கூட I am still dwelling in this body with blood and spirit, life in this body அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து எதிர்பார்க்கின்றார், நீ அவாய்ட் பண்ணுப்பா. சண்டைக்குரிய சூழ்நிலை தான், நீ நினைச்சா ஈஸியா வின் பண்ணிடுவேன். இன்னைக்கு நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன், இன்னைக்கு உன்னை பெரிய மனுஷனா ஆக்கிட்டேன், நீ நினைச்சா அவங்களை நசுக்க கூட செய்திடலாம். பட் ஐ வாண்ட் யூ டு ஸ்டாண்ட் அப் as a servant of mine அப்படின்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். 2003ல ஒரு ட்ரக் டிரைவருடைய நியூஸ், அவருடைய சூசைட் ஒரு பெரிய ரிப்பிள் உண்டாக்குச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷன் ஒரு அழகு புது ட்ரக் வாங்கியிருக்கிறாரு. அந்த ட்ரக்கை வாங்கி தன்னுடைய வீட்டு வாசலை பார்க் பண்ணியிருந்திருக்கிறார். அப்போது அந்த சின்ன பையன் 3 year old பையன் என்ன செய்தானா, அவனுடைய யூஸ்வலாக காலையில் எழுந்து அவனுடைய சைக்கிளுக்கு கொஞ்சம் டூல்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறார். ஸோ தட் ஹீ கேன் ப்ளே வித் இட், ஹீ கேன் மேபி மெண்ட் சம்திங் தட்ஸ் கான் ராங். அப்போ அந்த பையன் தெரியாமல் அவங்க அப்பானுடைய ட்ரக்கில் அந்த டயருக்கு மேலே இருக்கிற அந்த ஃபெண்டரில் அந்த ஹேமர் எடுத்து சின்னதாக டக்கு டக்கு டக்குன்னு அடித்து அந்த இடத்த கொஞ்சம் டென் பண்ணிட்டான். கொஞ்சம் பெயிண்ட் அந்த இடத்த போயிடுச்சு. அவங்க அப்பா காலையில் எழும்பி அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வந்து அந்த ட்ரக்கை அட்மையர் பண்ணலாம், த வண்டர்ஃபுல் ட்ரக் தட் ஐ ஹவ் பாட் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து பார்த்தா அந்த சின்ன பையன் அந்த ஹேமர் எடுத்து
அந்த ட்ரக்கினுடைய ஃபெண்டரை அடிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ அந்த பையனை the father knocks him down. அந்த கையில் இருக்கிற அந்த ஹேமரை வாங்கி அவனுடைய 2 கையினுடைய நக்கிள்ஸ் அடித்து he smashed it அப்படின்னு சொல்லி ஒருவேளை நான் அந்த நாட்களில் படித்தேன். அதுக்கப்புறம் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்களாம், ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்களாம். The surgeons tried their best. The best of the physicians tried to absolutely do something so that the fingers are at least there in this place அப்படின்னு சொன்னால் 10 விரல்களையும் ஆம்பிடேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த அனஸ்தீஷியெல்லாம் முடிஞ்சு அந்த ஸ்டப்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த பையன் இருக்கும் பொழுது ஒரு 2 நாள் கழிச்சு அந்த பையன் when he was slowly able to speak, he looks at the father and he says, Daddy, I'm very sorry for what I did to the truck, but when will my fingers grow அப்படின்னு சொல்லி கேட்டானா. நான் உங்கள் ட்ரக்கு செஞ்சது தப்பு தான் டாடி, ஆனால் என் கை விரல் எப்போ வளரும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கும் பொழுது அவங்க அப்பா உடஞ்சி ஒரு வார்த்தை பேசலையா, வீட்டுக்கு வருகின்றார். He shoots himself, he kills, he commits a suicide. ஒருவேளை காரணம் என்ன? அந்த சின்ன காரியம் அந்த ஃபெண்டரை ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோ அல்லது ஃபெண்டரை ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்துருந்தா அழகாக மாற்றிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட் ஸ்பர் ஆஃப் அ மூமெண்ட், அந்த ஒரு செகண்டில் அந்த அட்ரினலின் ரஷ் நிமித்தம் ஏதோ நம்ம பேசிடுறோம், ஏதோ செஞ்சிடறோம், எதையோ போட்டு உடச்சிடுறோம், அது லைஃப் டைம் இம்பேக்டாக மாறிடுது, அது பெரிய ஒரு அழிவுக்குள்ளாய் நம்மை தள்ளிடுது. வெரி ஸ்பெசிஃபிக்லி அட்லீஸ்ட் ஃபார் மீ அண்ட் மை ஒய்ஃப், சில நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ யாரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இல்லை பிரதர், இப்போ கார்பரேட் கல்ச்சர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட், எங்கே பார்த்தாலும் பாலிடிக்ஸ். அந்த சின்ன ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி நமக்கு ஒரு 6 பொலிட்டிக்கல் பிக் பார்ட்டிஸ் இருக்குதோ, அந்த சின்ன ஆஃபீஸ்க்குள்ளே அத்தனை பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி அவங்கவுங்க குரூப்பிசம்குள்ளே இருக்கிறாங்க. அவங்கவுங்க மற்றவங்களை எப்படியாவது தள்ளணும், எப்படியாவது ஹர்ட் பண்ணணும்னு சொல்லி பேசுகிறாங்க. நவ் டுடே திஸ் இஸ் டாக் ஈட் டாக் வேர்ல்டு பிரதர், இட்ஸ் அ கட் த்ரோட் வேர்ல்டு இன் அவர் ஆஃபீஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஐ வாண்ட் டு குவிட் த ஜாப், ஐ வாண்ட் டு go away to another place அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் தன்னுடைய வேதனையை சொல்கிறாங்க. அப்போ நான் அநேக நேரங்கள் சொல்லுவேன், பிரதர் நீங்களாவது பரவாயில்ல, நீங்கள் இந்த கம்பெனி விட்டு வேற எங்கேயாவது போயிடலாம், ஆனால் என் நிலைமையை பாருங்கள், நானும் என் ஒய்ஃபை ஒரே இடத்துல வேலை செய்கிறோம், we share the same office space, we have to sit and we have to talk about what we have to do, there should be an absolute நீங்களாவது பரவாயில்ல சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவீங்க, ஆனால் நாங்கள் காலையில் எழுந்ததுலேருந்து கடைசி தூங்குற வரைக்கும் we both colleagues have to be in the same position. 16 வருஷமாக நானும் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன் பிரதர், God is still working on my wife and he is still changing her. Sorry sir, God is still changing me. அங்கேருந்து பார்க்கும்போது அந்த தூணை விட்டு வெளியில் பார்க்கும்போது sorry slip of the tongue, ஆனால் God is still changing me, God is still working in me அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை I tell people this is a rare grace. Maybe at times we may not be able to agree. What I know, whom I know, she also knows. Maybe I would have one picture about a person, maybe God would give her a different picture. Maybe there are many times that we really have to go through a lot of brushes, but still somewhere at the end of the day கர்த்தருடைய வசனம் சொல்லுது, it is always an honor to avoid a fight அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 10வது மாதம் முடிந்து 11வது மாதத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய சகோதரனாகிய யாக்கோபு சொல்லுகின்றார் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், the book of James, he says, your tongue is the most poisonous thing அப்படின்னு சொல்கிறார். உன் வாழ்க்கையில் சின்ன உறுப்பு தான்ப்பா, உன்னுடைய உடம்புல சின்ன உறுப்பு தான், எலும்பில்லாத ஒரு உறுப்பு, எலும்பு சப்போர்ட் பண்ணாத ஒரு உறுப்பு தான், ஆனால் அந்த டங் எவ்வளோ கேவலம் அப்படின்னு சொன்னால், that's the most poisonous. Even your finger is not so contagious, even your finger does not really poison your food or poison anything. ஆனால் உன் டங்கை போல ஒரு பாய்சன் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகின்றார். நிறைய நேரம் more than using this tongue to praise God, more than using this tongue to edify somebody, more than using this tongue to speak to someone a good word, நம்ம நிறைய நேரம் என்ன செய்துறோம் அப்படின்னு சொன்னால், அந்த வாயின் வார்த்தைகளை வைத்து பலரை ஹர்ட் பண்ணி அநேகருடைய இருதயத்தை உடைத்து விடுகின்றோம். கர்த்தருடைய வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறது, a house that is divided can never stand. நீங்கள் பெரிய பெரிய பேங்க்கில் நிறைய சேஃப் டெபாசிட் வைத்திருக்கலாம், உங்களுடைய ஃபோன் புக்கில் எம்எல்ஏலேருந்து எம்பிலேருந்து மினிஸ்டர்லேருந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து நீங்கள் கட்சி மாறினா யார் மாறினா என்னங்க, ஐ ஹாவ் த பெஸ்ட் பீப்புள் இன் மை பாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய சீடர்களை பார்த்து மார்க்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகின்றார், தம்பி ஞாபகம் வைத்துக் கொள்ளுப்பா, a house that is divided can never stand அப்படின்னு சொல்ற. ஆகையால நமக்குள்ள சண்டை போடாதீங்க. யோவானுடைய டிசைபிள்ஸுக்கும் இயேசு கிறிஸ்துடைய டிசைபிள்ஸுக்கும் சின்ன காரியம் ஒரு வாக்குவாதம் ஓடுது. அப்போ சொல்றாரு, நீ நினைச்சிட்டு இருக்கிற அவனை தள்ளிடலாம், நீ நினைச்சிட்டு இருக்கிற அவனை நம்ம ஆஃப் பண்ணிடலாம், நீ நினைச்சிட்டு இருக்கிற யூ கேன் டூ சம்திங் வெரி வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருவேளை இந்த ஸ்கீம் பண்ணுவேன்னு சொன்னா கடைசியில் பிரச்சனை யாருக்கு தெரியுமா, இட்ஸ் ஆர் ஹவுஸ், இட்ஸ் காட்ஸ் ஹவுஸ் தட்ஸ் கோயிங் டு பி ஃபாலிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கின்றார். வேதம் சொல்லுது, இன்றைக்கும் கூட பெரிய பெரிய ஊழியர்களை பார்த்தோன்னு சொன்னா நிறைய நேரம் அபிஷேகம் பண்ணும்போது சொல்லுவாங்க, லேவியின் அழைப்பு இவர்களுக்குள்ளா இருக்குது, கர்த்தர் இவரை ஆரோனை போல அழைக்காத பட்சத்தில் இந்த ஊழியம் இவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். அப்பொழுது மோசஸ்க்கு அடுத்தபடியாய் கர்த்தர் ஆரோனை இந்த நாட்களில் கனப்படுத்தி இருக்கின்றார்.
ஆனால் என்ன கேட்பீங்க அப்படின்னு சொன்னால், ஆரோன் ரைட்டுங்க. ஆரோன் எப்போ வந்தாருன்னு சொன்னால், ஒருவேளை நிறைய சினிமா படத்தில் பார்க்குற மாதிரி எல்லாம் ஹீரோ அடித்து முடித்த பிறகு கடைசியில் போலீஸ் ஃபாஸ்ட்டாக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு இப்படி சொல்லி தான் நம்ம இன்ஸ்பெக்டர் மேலே கோவப்பட்டார். என்ன பிரதர், தமிழ்நாடு போலீஸை பற்றி இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நீங்கள் நல்ல போலீஸ் தான், ஆனால் சினிமாவில் வர போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேபி இட் வாஸ் சம்திங் தட் ஐ ஹேட் டு கோ த்ரூ. பட் த திங் இஸ், மெனி டைம்ஸ் இஃப் யூ see, Aaron did not have a prominent role at all. அவர் எப்போ வந்தார் அப்படின்னு சொன்னால், மோசஸ் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவமானப்பட்டு எல்லாம் பட்ட பிறகு then Aaron comes. Already the ministry is built, already the ministry is established. அதுக்கப்புறம் this man, எனக்கு வெளியாட்களை கஷ்டம்பா, அதனால God has given me somebody who's going to be my speaker, who's going to be my mouthpiece அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய அன்பு அழைப்பை ஆரோன் எடுத்துக்கொண்டார். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆரோன் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி மோசஸ்ன்னு சொல்லி ஒரு மனுஷன் உயிரோடு இருப்பாருன்னா, அன்னைக்கு மோசஸ் டெல் மீ சம்திங் அபவுட் யூ அப்படின்னு சொன்ன அவர் சொல்வார், இந்த நைல் நதியில் நிறைய பிள்ளைங்க ப்ளோட் ஆகி செத்துருக்கு, நிறைய பிள்ளைங்களை வெட்டி அதனுடைய ரத்தம் நைல் நதி குடிச்சிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு ஜியாகிரபி புக்கில் த மோஸ்ட் ஃபர்டைல் ரிவர் அப்படின்னு நைலை பற்றி படிச்சிங்கனாலும், அன்னைக்கு மோசஸை கேட்பீங்கன்னா இந்த நைல் நதியில் எத்தனை பிள்ளைகளுடைய உயிர் போயிருக்கு தெரியுமா? ஆனால் எனக்கு ஒரு கிருபை கிடச்சிது. எங்கள் அம்மா கொஞ்ச நாட்கள் பிறகு என்னை வைத்துக்கொள்ள முடியல. my mother could not contain me in the house. எங்கள் அம்மா அழகாக ஒரு கூடையை செய்துட்டு, அவங்களுடைய விசுவாசம் அவ்வளோதான், 3 மாதத்துக்கு மேலே வைத்துக்கொள்ள முடியல, அந்த கூடையில் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ எங்கள் அக்கா சின்ன பொண்ணு தான், ஆனால் எங்கள் அக்கா அந்த கூடை பின்னாடியே வந்து நிற்கிறான். அந்த கூடை தப்பான கைகளுக்கு போனது போல இருந்திருக்கலாம், ராஜகுமாரியினுடைய கைக்கு போயிடுச்சு. யார் இடத்துல இந்த ஆர்டர்ஸ் வந்ததோ, யார் இடத்துல ஒரு ஆர்டர் டு கில் ஆல் த மேல் பேபிஸ் வந்ததோ, அவங்களுடைய பொல்லாதவங்களுடைய கைக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் எங்கள் அக்கா போய் நின்னாங்க. அப்போ அந்த ராணி கேட்குறாங்க, யாராவது ஃபீட் பண்ணக்கூடிய மதர் இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது, எங்கள் அக்கா அழகா எங்கள் அம்மாவே கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் தான் அதுக்கு அடிக்கடி அரசாங்கத்துக்கு நாங்கள் காசு கொடுப்போம். we used to pay our taxes, we used to pay and get something, we used to get something from the government. ஆனால் God's grace என்னன்னு சொன்னால், எங்கள் அக்கா மேலே ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. my sister did something extraordinarily great, that the government started paying my mother. I was fully blessed so that God could really raise me up in a wonderful way. That is something that no other Israelite had got அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ் தன்னுடைய அக்காவை குறித்து பெருமை பேசியிருக்கலாம். அதை தாண்டி இன்னைக்கு அழகா ஃபாதர் பர்க்மன் பாட்டு, சிஸ்டர் சாரா நவரோஜி பாட்டு, அல்லது இன்னைக்கு ஐ வாஸ் வெயிட்டிங், மீரா வாஸ் டாக்கிங் அபவுட் அங்கிள் தினகரனுடைய பாட்டுன்னு. பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ வாஸ் அ வாலண்டியர் இன் ஜீசஸ் கால்ஸ். நான் எவ்ரி செகண்ட் சாட்டர்டே ஐ வாஸ் ஒர்க்கிங். ஸோ செகண்ட் சாட்டர்டே போகும்பொழுது ஐ யூஸ் டு கோ ஆஃப்டர் தட். அங்கே எனக்கு ஒரு சாப்பாடு பேக்கெட் கொடுப்பாங்க, ஃபெய்த்ஃபுல்லாக நின்று அதை வாங்கிக்கிட்டு தென் ஐ யூஸ் டு கோ டு அந்த ஒரு ஷாப் இருக்கும், அங்கே போகும்பொழுது எனக்கு கொடுத்தாங்க, திஸ் இஸ் அ நியூ சிடி அப்படின்னு பொழுது இந்த பாட்டை நான் ஃபஸ்ட்டு காரில் போட்டோன்னே இட் வாஸ் அங்கிள்ஸ் வாய்ஸ் அண்ட் சாம்ஸ் வாய்ஸ், 2 பேரோட வாய்ஸ் தான் இந்த அருள்நாதர் நாமம்னு கேட்டோம். ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங், ஐயோ மீராக்கு ஞாபகத்தை தாங்க சாமி, சாம் இஸ் ஆல்சோ சிட்டிங், அங்கிள் ஷீ இஸ் டெல்லிங், சாமும் அழகாக அவங்க தாத்தா மடியில் உட்காந்துட்டு பாடின பாட்டாச்சு, எப்பயாவது ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி we wanted to give this young man the credit that we were blessed through his song even before he stepped onto ministry, a full-time ministry or into ministry அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ மிரியம்னுடைய பாட்டு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் பர்க்மனுடைய பாட்டு இப்போ நிறைய சர்ச்சஸில் பாடுறாங்களோ இல்லையோ தெரியாது, சிஸ்டர் சாரானவருடைய பாட்டு பாடுறாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் இன்னைக்கு மிரியம்னுடைய பாட்டு காலங்கள் தோறும் பாடிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா எழுதின பாட்டு அழகாக பாடுறாங்க. ஸோ she was not just a daring young girl, she was somebody who could pen her own words. அதை தாண்டி அழகாக டேமரனை வாசிச்சுட்டு நடனம் ஆடினாங்களாம். she was just wonderful. she was leading in praise and worship. இன்னைக்கு praise and worshipலாம் ஒருத்தர் கூட்டிட்டு, டான்ஸ் மாஸ்டர் கூட்டிட்டு சொல்லிக் கொடுங்க சார், சொல்லிக் கொடுங்க மாஸ்டர், சொல்லிக் கொடுங்க மாஸ்டர்னு அவர் அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. ஆனால் அன்னைக்கு யார் சொல்லிக் கொடுத்துருப்பா, எந்த கிளாஸ் போயிருப்பாங்க? she was so wonderful. Maybe she was very petite that she was absolutely able to fit into the dance that was leading people. பிரியமானவர்களே, இதெல்லாம் தாண்டி ஒரு நாள் அவங்களுடைய அண்ணன் தம்பி அவங்களுடைய அக்காவுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் வருது. இட் வாஸ் a personal fight. என்னன்னு சொன்னா, கல்யாண விஷயத்துல ஒரு சின்ன தகராறு வருது. மோசஸ்னுடைய சாய்ஸ் இப்போ அக்கானால ஏத்துக்க முடியல. இப்போ அக்கா தன்னுடைய ரகசியமாய் வாக்குவாதம் செய்றாங்க. அக்கா அழகாய் காப்பாத்தின மோசஸை பார்த்து இன்னைக்கு சில வார்த்தைகளை பேசும் பொழுது மோசஸ் was very quiet. He did not really speak a word. காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ஏதாவது ஒரு சண்டை, இப்போ நான் ஈக்குவலாக கத்துனேன்னு சொன்னா, இப்போ நான் எங்கள் அக்கா கழுத்தை பிடிச்சேன்னு சொன்னா, இப்போ எங்கள் அக்காவை நான் கீழே தள்ளினா, ஐ எம் ஸ்டில் ஸ்ட்ராங், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங் அப்படின்னு சொன்ன. காரணம் என்னன்னு சொன்னா, தேர் ஆர் 30 lakh people வாட்சிங் மீ. 30 லட்சம் ஜனங்க எங்கள் வீட்டையே பார்த்துட்டு இருக்கிறாங்க.
10 லட்சம் வீடுகள் எங்க வீட்டில் என்ன சண்டை நடக்குது, எங்க வீட்டில இருந்து ஏதாவது ஒரு ரூமர் வெளியில வருதா, எங்க வீட்டில இருந்து ஏதாவது ஒரு நியூஸ் வருதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. Moses did not open his mouth at all. வாய மூடிட்டு இருக்க. காரணம், a house that is divided can never stand. நம்ம ஊழியத்தை செய்ய முடியாது, நம்ம ஊழியத்தில் நிற்க முடியாது. Maybe Moses had this big vision in his mind. ஆண்டவர் அழைச்சது இந்த பொண்ணு கொடுக்கிறது பொண்ணு வாங்குறதுல இல்ல, கர்த்தர் அழைச்சது God has called us for a greater ministry ன்னு சொல்லி மௌனமா இருந்தார். கடவுள் இறங்கி வருகின்றார். வேதம் சொல்லுது மிரியமை ஆண்டவர் அடிக்கின்றார் என்று வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பர்சனல் ஃபைட், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ரூமுக்குள்ள நடந்தது பிரதர், அவங்க கூடாரம் தனியா இருக்கும் பிரதர், அந்த கூடாரத்து பக்கமே போக முடியாது. There were Joshua, there were the 12 people who were guarding them அப்படின்லாம் கூட சொல்லலாம். ஆனா என்ன தெரியுமா நடந்திருக்கும்? எல்லாரும் கேட்டிருப்பாங்க, என்னங்க ஆச்சு? இன்னைக்கு நம்ம கேட்குறோம்ல, கிரீம்ஸ் ரோட்ல என்ன ஆச்சு, வாட் இஸ் ஹேப்பனிங், என்னங்க 20 செகண்ட்ல இருந்து we are waiting for so many days, where is our leader ன்னு கேட்பது போல எல்லாம் 30 லட்சம் ஜனங்க, 6 லட்சம் ஆம்பளைங்க இருந்திருப்பாங்க. எல்லாரும் வந்து தைரியமா கேட்டிருப்பாங்க, என்னையா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஏன் மூவ்மெண்ட்டே இல்லை, why are we not moving, இந்த வெயிலும் இந்த மழையின் மத்தியில் இந்த டெசர்ட்ல இருக்கிறோம், tell us a reason, why is this train stalled here அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் காடி என்ஜின் டிரைவரை கேட்கறது இல்லையா, டிடியை கேட்கறது இல்லையா? அன்னைக்கு அத்தனை லட்சம் ஜனங்களும் கேட்டிருப்பாங்க. ஒரே இடத்துல இருக்கிறவங்க, it is not really hygienic for us to stay in the same place, we have to keep moving அப்படின்னு சொல்லும் பொழுது யாராவது ஒருத்தர் லீக் அவுட் பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பாரு, ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுங்க, அண்ணன் தங்கச்சிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு, அக்கா தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனைக்கு என்ன வந்துட்டா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அக்காவை ஆண்டவர் தண்டிச்சிட்டார். Now the sister is somewhere there and she is not able to come out அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமான அன்பு ஐயா அம்மா, ஒருவேளை இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் we can win over our wife, we can just beat over anybody, we can just smash down anybody அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி there are people waiting. அவங்க வீட்டில் 1000 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்க வீட்டில் ஒருவேளை அவர் பல காரியங்களை ஈடுபடுற மனுஷனாக இருப்பார். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கின்றார். God has given us the grace. இன்றைக்கு நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்த உங்கள் வாழ்க்கைக்கும் இன்றைக்கு 2016ல் உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஃபைனான்சஸ், உங்களுடைய மணி பவர், உங்களுடைய லுக்ஸு இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்களேன். ஐயோ நானா இப்படி இருந்தேன், ஐயோ நானா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் நமக்கே பிடிக்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்ம அழகாய் ஆசீர்வதித்து கர்த்தர் வைத்திருக்கின்றார். அதே போல் பல ஜனங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டிலேருந்து ஏதாவது துக்க செய்தி வரணும், அவங்க வீட்டிலேருந்து ஏதாவது அழிவின் காரணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இட் could not be an outside agent. அநேக நேரங்கள் பிசாசு யாரை பயன்படுத்துவான்னு சொன்னால் உள்ளே இருக்கிற யாரையாவது ஒருவரை பயன்படுத்தி it destroys. அப்போ எப்படியா தெரிய வந்திருக்கும், Miriam is sick, she is stuck with leprosy and we have to wait for another 7 days. ஆண்டவர் இன்னைக்கு அவங்களை ஹீல் பண்ணுற வரைக்கும் we are stalled in this place அப்படின்னு சொல்லி ஒரு வேலை இருந்திருக்கணும். என் வேதம் சொல்லுது கர்த்தருடைய ஜனங்களோ அதற்கு பிறகு அவர்கள் கிளம்பி போனாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள நம்மை ஒப்பு கொடுக்க நம்ம ஆயத்தப்பட போகிறோம். I heard this, my wife forwarded a testimony. I was listening to this testimony. ஒரு அழகு லேடி, அழகு வாய்ஸ் அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, my husband is the army general in Sri Lanka அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துருக்கோம். என் 16 வயசு பையன் பேஸ்கெட் பால் ஆடிட்டு வர்றான், அவன் வந்த பிறகு he swoons, he dies அப்படின்னு சொல்கிறாங்க. என் கண்ணுக்கு முன்னாடி என் பையன் சாவுறான், அதுக்கு பின்னாடி God blesses us with another baby. 10 மாதத்தில் நாங்கள் பெற்றெடுக்கும்படி இருக்கிறோம். my husband is somewhere else and I am ready to give birth. அப்போ ராங் ஜிபி வந்து ஒரு மாத்திரை கொடுக்குறாரு, my labor pain தெரியாதபடி ஏதோ ஸ்டமக் பெயின் மாத்திரை கொடுக்குறாரு. the labor pain goes into hemorrhage and they take the baby out and he is dead அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என் ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க, we were not able to save your wife அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே ஒரு பெட்ஷீட்டையும் போத்திட்டாங்க, she is deadன்னு சொல்லிட்டாங்க, because the heartbeat was nil அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தாண்டி அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க, my wife has to come back அப்படின்னு சொல்கிறாங்களாம். வேர்ல்டில் இருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸும் ஜெபம் பண்ணுறாங்க, அந்த அம்மானுடைய உயிர் திருப்பி வருகிறது. அந்த அம்மா சாட்சி சொல்கிறாங்க, I was dead and now I live in my body and flesh அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு 2 பெண்களை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அந்த அம்மா சொல்லுவாங்க, நிறைய சேலஞ்சஸ் வந்தது பிரதர், எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு முக்கியமான வார் ஜோனில் போட்டுட்டாங்க, எத்தனையோ பிரச்சனை வந்தது, பட் மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் ஆல்வேஸ் ஸ்டுட் டுகெதர். we used to pray. எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ ஒரு நாள் கூட ஆண்டவரை முறுமுறுத்தது கிடையாது. இந்த ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சார்? ஏன் எங்கள் வீட்டில் 16 வருஷம் ஏன் என் பிள்ளை வாழ்ந்து I and my son grew up together. When I was 20 I got my son. So when I was 36 my son was almost like my friend. என் ஃப்ரெண்டை இழந்தது போல, என் தம்பி இழந்தது போல. It was a big shock அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார். இவங்க பாகிஸ்தானில் இருக்கும்போது 2013 ஈஸ்டர் எல்லாரும் அழகாய் ஈஸ்டர் சர்வீஸ்க்கு அவங்க சர்ச் போகிறாங்க. பாகிஸ்தானில் சர்ச் போயிருக்கிறாங்க. அவங்க சர்வீஸ்குள்ளே இருக்கும் பொழுது தாலிபான் அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. இவங்க அந்த பாஸ்ட் ஈஸ்டர் சர்வீஸு அந்த கம்யூனியன் இதெல்லாம் ஒரு பக்கம் பிளான் பண்ணும் பொழுது அந்த தாலிபான் ஃபோர்ஸஸ் பாம்ஸ் வைத்துட்டாங்க. உள்ளே வந்து அந்த ஈஸ்டர் சர்ச்சை பாம் பண்ணி பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்க பொண்ணு கீழே சண்டே ஸ்கூல் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து தேடுறாங்க. எவ்ரிபடி வாஸ் ஸ்கேட்டர்ட்.
69 பேர் அந்த தாலிபானுடைய பிளாஸ்ட் ஈஸ்டர் அன்னைக்கு செத்தாங்க 2013. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தேடி போனா அவங்க பொண்ணு எங்கேயோ கிடக்குறாளாம். ஆஃப்டர் 1 hour the mother finds her. எங்கம்மா போன? Didn't you come running to us அப்படின்னு சொல்லும்போது, no mommy, I had so many children under my grip. I was responsible for these children. I didn't know what to do, so I was just waiting to guard these people அப்படின்னு சொன்ன பிறகு அந்த அம்மா சந்தோஷப்பட்டாங்களாம். அவங்க எல்லாம் ஒண்ணா ஜெபம் பண்றாங்க. They never questioned God. They were absolutely happy. பர்வேஸ் முஷாரஃப் கூப்பிடுறார் இவங்களுடைய ஹஸ்பண்ட். அப்போ பிரசிடென்ட் கூப்பிடும் பொழுது இவங்க ஹஸ்பண்ட் பிரசிடெண்ட்டை பார்க்க போகிறார். அவங்க பார்க்க போகும்போது Psalm 91 அழகாக ஒரு இடத்துல வைத்து கொண்டு மிஸ்டர் முஷாரஃப் கிட்ட போகிறார். அப்போ முஷாரஃப் கிட்ட சொல்கிறாராம், I want to read out something to you sir அப்படின்னு சொன்னாராம். உடனே எஸ் ரீட் இட் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சங்கீதம் 91 அழகாக படிக்கின்றார். அதை படிக்கும் பொழுது மிஸ்டர் முஷாரஃப் வாஸ் வெரி ஹாப்பி. வேர் இஸ் திஸ் லிட்ரேச்சர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒய்ஃப் கேட்குறாங்களாம். இது என்ன எங்களுக்கு பொருத்தமாக இருக்குது, ஒரு சமாதானத்தை குறித்து, ஒரு அமைதியான தேசத்தை குறித்து, கடவுள் அதை ஆளுகை செய்வதை குறித்து அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் ஃபவுண்ட் இன் அ பைபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது மிஸ்டர் முஷாரஃப் வீட்டில் கேட்டாங்களாம், கேன் வி ப்ளீஸ் ஹேவ் இட் ஃபார் அவர் செல்ஸ் அப்படின்னாங்களாம். ஐ brought this for you அப்படின்னு சொல்லிட்டு அதை மிஸ்டர் முஷாரஃப்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்களாம். அதுக்கு பிறகு ஒரு மீட்டிங்கில் ஸ்ரீலங்கன் ஆர்மி எல்லாம் மிஸ்டர் முஷாரஃப் ஆஃபீஸ் போகும்பொழுது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட வந்து சொன்னாங்களா, சார், you know what we saw in the president's office? We saw Psalm 91. It was a big room and we saw Psalm 91 in his table அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்பட்டாங்க. மிஸ்ஸஸ் பண்டார நாயக்கே had to visit that place. அவங்க பாகிஸ்தான் விசிட் பண்ணும்பொழுது கொஞ்ச நேரம் பொறுத்து after the meeting was over, இவங்களுடைய ஹஸ்பண்ட் தான், he was the first man of the army. அவங்களும் இவங்களும் சொன்னாங்களாம், take me to a place where no disturbance is there அப்படின்னாங்களாம். அப்போ இவங்க ஹஸ்பண்ட் அழகாய் அவங்களோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்பொழுது அப்போ அவங்க மிஸ்ஸஸ் பண்டார நாயக்கே சொன்னாங்களாம், is your wife a born again Christian அப்படின்னாங்க. இவருக்கு ஷாக்கா, she does not believe in Christ, she does not really hold anything for Christ, what is this word that she is using, born again அப்படின்னு சொல்லும் பொழுது மிஸ் அந்த பிரசிடெண்ட்டை பார்த்து சொன்னாங்களா, எஸ் மேடம், my wife is a born again Christian அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ மிஸ்ஸஸ் பண்டார நாயக்கே asked him, I believe, what it is to be born again, what should I do to be born again அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அழகாய் இந்த ஆர்மி ஆஃபீஸர் மிஸ்ஸஸ் பிரசிடென்ட் கிட்ட சொன்னாங்களாம், இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னாங்களாம். அதை தாண்டி ஒரு நாள் ஒரு முக்கியமான மனுஷன், ஒரு சீஃப் கேபினெட் மினிஸ்டருக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது he did not know what to do. அப்போ மிஸ்ஸஸ் பண்டார நாயக்கே calls and he says, இந்த மனுஷனுடைய வைஃப் கிட்ட உன்னுடைய ப்ரேயர் பாயிண்ட்டை சொல்லுப்பா, that God is a God who answers prayers. Tell this lady to pray for you and I'm sure something will happen அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா அழகாக டெஸ்டிமனி சொல்கிறாங்க, அந்த ஆர்மி ஜெனரல் ஜாஷுவா போல இன்றைக்கு ஸ்ரீலங்கன் ஆர்மி ஜெனரல் ஆகிய எங்கள் ஹஸ்பண்டும் நானும் கூட we are doing God's ministry. அவர் சொன்னார், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போன்னு சொன்னார். அதே போல் me, my husband and my 2 daughters, we are serving God அப்படின்னு சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பிசாசு இன்னைக்கு பெரிய பெரிய பிஸ்னஸ் ஸ்தாபனங்களை தொடர்றது கிடையாது. 4Gயா பரவாயில்ல வச்சுக்கோப்பா, அதுவா வச்சுக்கோப்பா, என்ன வேணாலும் செய். ஆனால் இன்னைக்கு பிசாசு தொடர்றது குடும்பங்களையும், குடும்பத்தில் இருக்கிற அழகு பிள்ளைகளையும், குடும்பத்தில் ஃப்ராக்மெண்ட்டாக உடைச்சிட்டு அந்த லயனுடைய மாரல் ஸ்டோரி போல் அந்த லயன் பார்க்குது, அந்த கவுஸ் எல்லாம் ஒன்றா இருக்கும் பொழுது அதனால் ஒன்றும் செய்ய முடியல. ஆகையால் அழகாக அதை ஸ்ப்ளிட் பண்ண பிறகு ஒன்று ஒன்றா அடித்து சாப்பிடுதுன்னு சொல்வது போல் when you all stay together, when you all pray together, there's so much of union, there's so much of wonderful joy, there's so much of grace. ஆனால் இன்றைக்கி அநேக நேரங்களில் we are unaware of the schemes that Satan brings in. ஏதோ ஒரு குழப்பத்தை பிசாசு கொண்டு வந்து 2 நாட்கள் பேசுறது கிடையாது, 3 நாட்கள் ஒன்றா சாப்பிட்றது கிடையாது, வேறு காரில் போகிறது, அல்லது நான் பைக்கில் வரேன் நீ காரில் போன்னு சொல்லிட்டு we always unwantedly get into problems. இன்னைக்கு ஆண்டவருடைய கைகளுக்குள்ள அப்பு கொடுக்க போகிறோம். மத்தேயின் புஸ்தகம் இயேசுவின் பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகின்றார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த டைமில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க பாக்கியவான்னு சொல்லலை, இந்த டைமில் அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பாக்கியவான்னு சொல்லலை, இந்த டைமில் கோல்டு வாங்கி சேர்த்து வைக்கிறவங்க பாக்கியவான்னு சொல்லலை. கர்த்தர் சொல்லுகின்றார், சமாதானம் பண்ணுறவங்க பாக்கியவான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். இன்றைக்கு you and I have been called for a greater purpose. God has sent us into this world not just to be a blessing but to witness Christ அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகையால் இன்றைக்கி இந்த மாதத்தை முடிக்க ஆயத்தமாக இருக்கிற நாம பவுல் சொன்ன வார்த்தையின்படி எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லாரோடைய சமாதானமாக இருந்துருங்க. You can win an argument, you can win over a fight, but there are many times you would lose that person in your life. அந்த நபரையோ அந்த மனுஷியோ நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆகையால் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தின்படி ஐம் நாட் டெல்லிங் யூ பி அன் ஆர்டினரி டம்மி பாஸ்ன்னு சொல்லுது. அத்தாரிட்டி யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல அத்தாரிட்டி யூஸ் பண்ணுங்க, டிசிப்ளின் கொண்டு வர வேண்டிய இடத்துல டிசிப்ளினை கொண்டு வாங்க. டோன்ட் பி அ டம்மி மேனேஜர், டோன்ட் பி அ டம்மி பாஸ். எந்த இடத்துல டிசிப்ளினோ, எந்த இடத்துல ஒழுங்கை கொண்டு வரணுமோ அந்த இடத்துல ஒழுங்கை கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்துவோ 5000 பேரை உட்கார வைக்கிற 50 உட்காருங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் வீட்டுக்கு போனோங்க, எங்களை விடுங்க, நாங்களே பசியில் இருக்கோம், தலை சுத்துதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால்
50 உட்கார வைங்க. இட் வாஸ் ஆர்டர், இட் வாஸ் டிசிப்ளின் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஆல்சோ. ஆகையால் இன்றைக்கு ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து சொல்ல போகிறோம், காட் லெட் மை ஹவுஸ் நாட் பி broken. அதற்கு என்ன பிசாசு ஒரு broken லிங்கா எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும்படி வைத்து விடாதீங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவருடைய கைகளுக்குள்ள ஒப்பு கொடுக்க போகிறோம். You are definitely going to be greatly blessed and called for a greater purpose in the days to come. ஆகையால் இன்றைக்கு ஆண்டவருடைய கைகளுக்குள்ள ஒப்பு கொடுப்போம். அந்த அம்மானுடைய சாட்சி சொல்லுது, we are ordinary people but we had an appointment with the presidents. We are ordinary people but we were able to introduce God to those people அப்படின்னு சொல்லிட்டு அழகா சிம்பிள் லேடி அழகா சாட்சி சொல்லுது. இன்றைக்கு அதே விதமாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கின்றார். You may not have a appointment with the president of Pakistan or the king of UAE, but I'm sure there is some great purpose in your life. யாரோ ஒருவருடைய வாழ்க்கை உங்க மூலமா ஆண்டவரோட ஆயத்தமா இருக்கக்கூடும். Somebody is hurting, somebody is going through groaning. யாரோ ஒரு வீட்டில் இன்னைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கும் பொழுது கட்டாயம் இன்றைக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு மன கசிவு, ஏதோ ஒரு உறவுக்குள்ளாய் ஒரு பிரிவு, ஏதோ ஒரு சின்ன காயம், ஒரு கிராக்குக்குள்ளே இருப்பாங்க. ஆகையால் இன்னைக்கு God has given you a wonderful family. ஆகையால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், I don't want to fight with my sister, brother, my husband, my wife, my parents, my grandparents, my children, grandchildren. இன்னைக்கு ஆண்டவருடைய கைகளுக்குள்ள ஒப்பு கொடுப்போம். தாவீதுனுடைய வசனத்தின்படியே we are going to tell God as much as possible I want to be in the house of the Lord அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கைகளுக்குள்ளாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பின்படி ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். We are going to commit our lives, we are going to commit our things into God's hand. We are going to commit our plans into God's hand. இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணு. கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து பார்க்கும் பொழுது, ஒருவேளை are you an agent of peace? நீங்க சமாதானத்தோடு கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டில் இருதயத்தை கிழிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய வார்த்தைகள் அநேக நேரங்களில் you spill out many words, maybe just one word sorry can never erase all that you have done to your parents, or you have done to your children, you've done to your spouse. இன்னைக்கு ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள நம்மை ஒப்பு கொடுக்க போறோம். இன்னைக்கு ஆண்டவர் தேவன் தாமே நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். He has promised us. He said not as what the world gives but I will give you my peace அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகையால் இன்னைக்கு ஏதாவது காயத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது vengeance is mine அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோமரின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனம் கர்த்தர் சொல்ல, நீ பீஸ்ஃபுல்லா இரு, வெஞ்சன்ஸ் எந்துப்பா, பழி வாங்குதல் என்னுடையது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். God knows how to deal with that person. God knows how to silence that person, or maybe God knows how to mend that person. You don't be God's voice. At times you could be, but not now. காரணம் என்னன்னு சொன்னா, you need to close these years in a wonderful way. இந்த வருஷத்தை நம்ம நிம்மதியா முடிக்கணும். We don't want to end up in court cases. We don't want to end up in police stations. We don't want to end up in a social media for the wrong reasons or the bad reasons. நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையா இருந்தாலும் இன்னைக்கு பிசாசு காத்துட்டு இருக்கிறான், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல காத்துட்டு இருக்கிறான். ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா, ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆகையால இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. You could have chosen your hairstyle. You could have chosen what dress you want to wear. You could have chosen what car you need to drive. But the family you did not choose. இன்னைக்கு யாரோடு நீங்க கடவுள் உங்களை இணைத்திருக்கிறாரோ அது நீங்க சூஸே பண்ணல. Nobody, everybody could have asked, நான் அவங்க வீட்டில் பிறந்திருக்கலாமே, அவங்களுக்கு பிள்ளையா பிறந்திருக்கலாமே, இவங்களுக்கு நான் வீட்டில் பிறந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒய்ஃபாக இருந்திருக்கலாம், ஹஸ்பண்டாக இருந்திருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் it was God who ordained, it was God who chose it. அந்த டிசிஷன் மட்டும் கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்கவே இல்லை. மற்றதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறார். என்ன சாப்பிட்றது, சாப்பிடாம போகிறது, இன்னைக்கு நடந்து போகிறதா, பஸ்ஸில் போகிறதா, ஷேர் ஆட்டோவில் போகிறதா, காரில் போகிறதா, இந்த கம்பெனியில் வேலை செய்கிறதா, வேறு கண்ட்ரியில் போய் வேலை செய்கிறதா, எல்லாம் சாய்ஸ் காட். மேபி He answers our prayers. But whom you should be born to, who should be your children, it is God's absolute plan. ஆகையால் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அந்த கிருபையில் இன்னைக்கு மேபி யூ ஹர்ட் சம்படி, மேபி சம்படிஸ் ஹர்ட் யூ. இன்னைக்கு ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள நம்மை ஒப்பு கொடுத்து தேவன் தாமே நம்மை நடத்தும்படி இன்னைக்கு இந்த நாளில் if there is anybody that God is reminding you, if there's anything that God is reminding you, I think we need to come back to God and tell God one little sorry. வேதம் சொல்லுது, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிற மனுஷன் ஒரே ஒரு காரியம், என்னை நினைத்தருள்னு சொல்லும் பொழுது God remembered him. God knew that repentant heart. ஆண்டவர் அந்த மனுஷனுடைய இருதயத்தை அறிந்திருந்தார். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், ஆனால் இந்த ஆண்டவர் உங்களுக்கு இருதயத்தை பார்த்துட்டு இருக்கிறார். அந்த கில்ட்டை மறைக்க சிரிக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, பட் சம்வேர் ஏதோ ஒரு காயத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்கள் காரியங்களை மன்னித்தாருன்னு அது மன்னித்தது தான். God is ready to forgive you. As the father who accepted the young boy and he hugged him and kissed him and gave him a new dress, gave him a new footwear, gave him a new identity. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ உடைந்து போய் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறாய் அல்லவா, இதோ இந்த புதிய மாதத்தில் உனக்கென்று சொல் நான் வாசல்களை திறக்க போகின்றேன். God surely knows where you have been broken down. God knows what you've been hurt with.
ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள அப்பு கொடுப்போம். Don't underestimate God's power. Don't underestimate God's love for you. நிறைய நேரம் maybe you are different, but God is entirely different. He's loved you with an unconditional love and he knows what to do with you. அன்புள்ள ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கைகளுக்குள்ள அப்பு கொடுக்கிறோம். Very specifically and specially we pray for families that are hurting, Lord. ஒருவேளை ஏதாவது குடும்பத்துக்குள்ள விரிசலோடு கூட கஷ்டத்தோடு கூட ஐயோ இந்த சண்டை நிக்கலையே, இந்த போராட்டம் நிக்கலையே, சின்னதா ஆரம்பிச்சது ஒரு ஸ்பார்க் ஆரம்பிச்சது ஒரு பெரிய காட்டு தீ மாதிரி ஃப்ளேமா மாறிக்கிட்டே இருக்குது, யார் இதை வந்து அணைப்பான்னு சொல்லி கண்ணீரோடு கூட வந்திருப்பது நீர் அறிவீர். ஆண்டவரே எங்களுடைய பலத்தில் எல்லாம் செஞ்சிட்டோம், ஆனா we are not able to really come to a compromising position. There's no peace in the house ன்னு சொல்லி வந்திருப்பாங்கன்னு சொன்னா ஆண்டவரே ஒரு விசை கூட கண்ணோக்கி பாரும் சுவாமி. நீர் சொன்னபடியே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றீர், கேட்கின்ற யாரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி இருக்கின்றீர். Lord, we are your children. அப்பா ஃபாதர் என்று சொல்லி கூப்பிடும்படி கிருபை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே எங்களுக்கு செய்யாதபடி யாருக்கு செய்வீர்? பட்சபாரம் பாராத தெய்வம் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரத்தை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.